வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அறிவிப்பு. நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக அறிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரில் இடம்பெறும் நிதி மோசடிகள் தொடர்பில் எச்சரிக்கை. 24 மணி நேரத்தில் 520 சந்தேக நபர்கள் கைது. தமிழீழ விடுதலை புலிகளின் நிதியை சூறையாடிய முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட பலரது செயற்பாடுகள் ஆதாரத்துடன் வெளியீடு. நாட்டின் 19 மாவட்டங்களுக்கு அம்பர் நிற வெப்ப எச்சரிக்கை விடுப்பு. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு ஈரான் அடிபடியாது என அறிவிப்பு. புத்தாண்டு கால விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்ததன் மூலம் கடந்த 6 நாட்களில் 1 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. புத்தாண்டிற்காக தமது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்களுக்காக வழங்கப்பட்ட விசேட பேருந்து சேவைகள் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சஜீவ நந்தன கனகரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி இலங்கை போக்குவரத்து சபை வரலாற்றில் ஒரு நாளில் ஈட்டிய அதிகூடிய வருமானம் இதுவாக பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், அன்றைய தினத்தில் மாத்திரம் 213 மில்லியன் ரூபாய் வருமானம் பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை நாகோட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் அங்கு பணியாற்றும் பெண் வைத்தியர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மத்துகம பிம்புர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக நாகோட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டவர் ஆவார். பெண் வைத்தியர் சந்தேக நபரின் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க சென்ற போது குறித்த சந்தேக நபர் அப்பெண் வைத்தியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபருக்கு சிகிச்சை தேவைப்படுவதனால் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை சுமார் 4000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முற்பகல் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விற்பனை நிலவரப்படி 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,69,900 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த 11ஆம் தேதி இதன் விலை 3,66,200 ரூபாவாக காணப்பட்டது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை கடந்த சனிக்கிழமை 3,98,000 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இன்று 4,02,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை விற்பனையாளர்கள் அறிவித்துள்ளனர். சித்திரை புத்தாண்டிற்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்பிற்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு இன்று முதல் மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கும் இதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பணிப்பாளர் ஷெரின் அதுகோரல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று ஒரு சாதாரண அலுவலக நாள் என்பதனால் அலுவலக ரயில்களை வழக்கம் போன்று இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைக்கேற்ப உரிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்கவும் அறிவித்துள்ளார். சேருநுவர சோமாவதி வனத்தின் ஊடாக பாயும் மகாவலி கங்கையில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளனர். நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நீரில் மூழ்கியவர்கள் மகிந்தபுர பகுதியைச் சேர்ந்த 24, 34 மற்றும் 35 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 3 சகோதரர்களும் அவர்களது தந்தை மற்றும் ஒரு சகோதரருடன் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். காணாமல் போனவர்களின் உடல்களை தேடும் பணியில் கடற்படை உயிர் பாதுகாப்பு பிரிவினர் சேருநுவர போலீஸ் அதிகாரிகள் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை ஹபரதுவ பகுதியில் நீரில் மூழ்கி மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை ஹபரதுவ கடற்கரையில் நீராடச் சென்ற 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு கழுக்கல வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் கட்டுநாயக்க பகுதியைச் சேர்ந்த 21 மற்றும் 26 வயதுடைய இளைஞர்கள் ஆவர். இவர்கள் கட்டுநாயக்க பகுதியில் இருந்து சுற்றுலா சென்றிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
புத்தாண்டின் பாரம்பரியங்களுக்கு அமைவாக சிரசுக்கு எண்ணெய் வைக்கும் அரச விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் கண்டி வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை ஸ்ரீ மகா நாத தேவாலய வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. மகா விகாரவசிங்க சியோமபாலி மகாபீடத்தின் மெல்வத்து மற்றும் அஸ்கிரி ஆகிய இரு பிரிவுகளின் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டுதலுடன் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் ஆயுள்வேத திணைக்களம் என்பன இணைந்து சம்பிரதாய முறைப்படி இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தது. இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி பிறந்துள்ள சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டிற்கான ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் 2026 எண்ணெய் தேய்க்கும் அரச விழாவிலும் கலந்து கொண்டிருந்தார். மத வழிபாடுகளை அடுத்து இன்று காலை 6:55 மணிக்கு சுப நேரத்தில் அஸ்கிரி பிரிவின் மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு முறைப்படி எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதன் போது மகா சங்கத்தினர் செத்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதி உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருந்தனர். இதேவேளை எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயத்திற்காக தலதா மாளிகை வளாகத்திற்கு வருகை தந்திருந்த மக்களிடையே ஜனாதிபதி அவர்கள் நலன்களை கேட்டறிந்து சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் ஜனாதிபதி சுற்றாடல் விருதுகள் 2026 நிகழ்ச்சி திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஆர்வமுள்ள தரப்பினர் 2026 ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை அழைப்பு விடுத்துள்ளது. இம்முறை விருதுகள் 3 பிரதான பிரிவுகளின் கீழ் வழங்கப்படவுள்ளது. இது பாரியளவிலான கைத்தொழில்கள் மற்றும் சிறு நடுத்தர அளவிலான கைத்தொழில்கள் என 2 உப பிரிவுகளை கொண்டுள்ளது. பாரிய அளவிலான கைத்தொழில்களாக கழிவு மேலாண்மை, இரசாயன தொழில்கள், வாகன சேவை மையங்கள், உணவு மற்றும் பான உற்பத்தி, விடுதிகள், ஆடை தொழிற்சாலைகளாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகள் மற்றும் ரப்பர் சார்ந்த தயாரிப்புகள் உட்பட 16 துறைகளின் கீழ் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அத்துடன் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில்களாக வைத்தியசாலைகள் மற்றும் அச்சிடல் துறையை தவிர்த்து ஏனைய 14 பிரிவுகளின் கீழ் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், கழிவு மேலாண்மையில் ஈடுபடும் உள்ளூராட்சி மன்றங்கள், போலீஸ் சுற்றாடல் பிரிவுகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இப்பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வெகுஜன ஊடகங்களாக பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக ஊடகங்களாக ஃபேஸ்புக், யூடியூப் ஆகிய 2 பிரிவுகளாக மதிப்பீடு செய்யப்படும் அனைத்து மொழி ஊடகங்களும் ஒன்றாக பரிசீலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. துறைசார் நிபுணர் குழுவினால் விண்ணப்பங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தங்கம், வெள்ளி, வெண்கலம் மற்றும் தகுதி சான்றிதழ்கள் என விருதுகள் வழங்கப்படவுள்ளது. விசேட அம்சமாக இந்த விருதுகள் மீள் சுழற்சி செய்யப்பட்ட அலுமினிய கேன்களில் இருந்து தயாரிக்கப்படவுள்ளது. மேலதிக விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.cea.lk என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விருது வழங்கும் விழா 2026 அக்டோபர் மாதம் ஜனாதிபதியின் தலைமையில் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. செழிப்பான தேசம் அழகான வாழ்வு என்னும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்திற்கு அமைவாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இணையதளங்கள் ஊடாக பொதுமக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள கும்பல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பாரிய நிதி மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் விடயங்களை சமர்ப்பித்திருந்தனர். பாதிக்கப்பட்ட இருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பமுனுகம பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 55 லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் இவ்வாறு போலி இணையதளம் மூலம் திருடப்பட்டுள்ளது. இத்தகவல்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் இத்திட்டமிட்ட குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலாக தகவல்களை உடனுக்குடன் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 520 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 179 கிராம் ஹெரோயின் மற்றும் 228 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்களுள் 6 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவை பெற்று மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் சிலரது சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் வருமான மீட்டும் முறை
முறைகள் குறித்தும் போலீசார் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை கண்டறியும் நோக்கில் இச்சோதனைகள் நாடளாவிய ரீதியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் இரகசிய கணக்குகளில் இருந்து கோடிக்கணக்கான பணத்தை சுரேஷ் சாலே, கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்னா அல்விஸ், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட நீதிபதிகள் சிலர் இணைந்து தமது தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சர்வதேச இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த பணம் எவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் குறித்த இணையதளம் விரிவான விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 2009 ஜூலை 21ஆம் தேதி சுப்பிரமணியம் சிவகுமார் என்ற நபர் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர் என கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியம் சிவகுமாரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் மேலும் 8 தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக பிரசன்ன அல்விஸ் தெரிவித்திருந்தார். இவர்களை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரசன்ன அல்விஸ் மனு தாக்கல் செய்தபோது பிடியாணை வழங்கப்பட்டது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் ஹாங்காங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. குறித்த வங்கி ஒன்றில் 1759 யூரோவும் மற்றையதில் 4,772 அமெரிக்க டாலரும் மேலும் அபுதாபி வங்கியொன்றில் 13,97,500 அமெரிக்க டாலரும் இருந்தமை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து சுரேஷ் சாலே உள்ளிட்ட குழுவினர் கோட்டாபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் இருமுறை அபுதாபிக்கு சென்று வந்துள்ளனர். 2015ஆம் ஆண்டில் இது தொடர்பில் நடத்திய விசாரணைகளில் குறித்த பணம் அரசுடைமையாக்கப்பட்டது. எனினும் அபுதாபி வங்கியில் நடராஜா ரத்ன சபாபதி வைத்திருந்த 13,97,500 அமெரிக்க டாலருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அத்துடன் 2,795 லட்சம் ரூபாய் பணம் சுரேஷ் சாலே, கோட்டாபாய மற்றும் அவர்களுடன் இணைந்து விசாரணை நடத்தியவர்களின் கைகளுக்கு போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று வெப்பச்சுட்டன் சாதாரணமாக உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அம்பர் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த வெப்ப எச்சரிக்கைக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவானது காற்றின் ஈரப்பதம் மற்றும் நிலவும் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகையில் இன்று பல இடங்களில் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சுடன் இணைந்து வளிமண்டலவியல் திணைக்களமும் பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பு மாதிரிகளின் அடிப்படையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையினால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எதிராக மெரினா கடற்கரையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய நடிகை ஜூலி உள்ளிட்ட 4 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஊடாக பிரபலமான இவர் அண்மை காலமாக தமிழக வெற்றிக்கழகத்திற்கு எதிராகவும் அதன் தலைவருக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் ஔவையார் சிலைக்கு பின்புறம் உள்ள வீதியில் நடிகை ஜூலி நேற்று திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். கையில் திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்ற வாசகத்துடன் கூடிய பதாதையையும் மறுகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான பதாதையையும் ஏந்தியிருந்தார். குறித்த எதிர்ப்பு பதாதையில் பெண்களுக்கு இவர்களால் பாதுகாப்பு இல்லை என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. எனினும் அனுமதியின்றி பொதுவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் மெரினா போலீசார் ஜூலியை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரான் தனது நிலைப்பாட்டை எவ்விதத்திலும் மாற்றிக்கொள்ளவில்லை என தெஹ்ரானைச் சேர்ந்த ஆய்வாளர் அப்பாஸ் அஸ்லானி தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள போரின் பின்னணியில் இந்த நெறிமுறைகளை தங்களால் செயற்படுத்த முடியும் என ஈரான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்மூஸ் நீரிணையில் அமெரிக்கா புதிய முற்றுகையை தொடங்கி ஈரானின் கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டுமென்ற அழுத்தத்தை கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தனது கொள்கையை மாற்றுவதற்கான எந்தவொரு அறிகுறியும் அல்லது சமிக்ஞையும் ஈரானிய தரப்பிலிருந்து இதுவரை தென்படவில்லை என தெஹ்ரானைச் சேர்ந்த ஆய்வாளர் அப்பாஸ் அஸ்லானி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.